வணக்கம். கோணம் விஐபி கார்டனில் ஒரு 3.25 சென்ட் லேண்டில் ஒரு 2900 கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்டு ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்ண ஒரு சூப்பர் வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு ஹோம் டூர் பார்க்கலாம். இது ஒரு 3 பெட்ரூம் வீடு வித் ஹோம் தியேட்டருக்கு தனி ரூம், ஒரு மெசைன் அண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நானே இப்போ தான் பார்க்குறேன். மெசைன் அண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஃப்ளோரிங் செட்டப் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 2 என்ட்ரன்ஸு, இந்த வழியாக ஒரு சூப்பர்பான ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படியுமே நார்மலாக நடந்து போகும்போது போயிடலாம். கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரதா இருந்தால் அந்த வழியாக வந்துடலாம். அவங்க கார் பார்க்கிங் போய் பார்க்கலாம். அழகான மல்டிபிள் கார்டன் செட்டப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான கார்டன், சும்மா கார்டனுங்கிறத சின்னதாக பண்ணல. இந்த கார்டன்லாம் கிட்டத்தட்ட 18க்கு 17ங்கிற சைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நார்மலான கிராஸ் அண்ட் சின்ன செடி தான் வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட தாட்டுக்கு ஏற்றாப்புல சூப்பர்பாக இது நல்லா அழகாகவே எலிவேட் பண்ணி காமிக்கிறது. சூப்பர் குட்டி குட்டி ட்ரீஸ் எல்லாமே வைக்கலாம். ஸோ இந்த கார்டனுக்கு வாட்டருக்கான ஃபெசிலிட்டியுமே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்டன் லவர்ஸ் நிறைய பேர் விஐபி கார்டனில் மரமேல டெசர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சமாக நமக்கான மரங்கள் கொஞ்சம் வைக்கிறதுக்கான, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் வைக்கிறது ஒரு சின்ன செட்டப் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபார் பார்க்குறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட 17க்கு 14ங்கிற சைஸு. ரொம்ப லென்த்தியான ஒரு கார் விட்டுக்கலாம். ஒரு BMW 7 சீரிஸ் கூட விட்டுக்கலாம். BMW கன்னி. ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கார் பார்க்கிங் பார்த்தாச்சு. உள்ளே போயிட்டு ஃபுல் வீடு பார்க்கலாம். சைஸஸோடய பார்த்துடலாம். ஸோ இது ஒரு ஃபாயர் ஏரியா. இந்த ஃபாயர் ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் அழகாக 2 சேர் எல்லாமே போட்டு ரிலாக்ஸாக ஈவினிங் டைமில் உட்காரலாம். ப்ரைவசியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம்லாம் நல்ல மறைச்சு தான் வச்சுருக்காங்க. அதை காமிச்சிக்கோங்க. அந்த பக்கத்தில் கை காமிக்கிற பக்கத்தில் லைட்டாக காமிங்க. ஸோ மறைச்சி வச்சுருக்காங்க. ப்ரைவசியாகவும் இருக்கும். ஃப்ரீயாக வெளியே உட்காந்துருக்கலாம். ஸோ இதில் ஃபேன் ஏதாச்சும் போடணுன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே செருப்பு போடாமல் வீடியோ எடுத்துருக்கலாம். இப்படி தான் கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்காக வீட்டை மதிக்கணும், கண்டிப்பாக தொழிலில் மதிக்கணும். அதுக்காக ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த வீடோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய். நெகோஷியபிள். கால் பண்ணுங்கள், நாங்கள் ஃபைனல் ப்ரைஸ் சொல்கிறோம். நார்மலாக 1 crore 30 lakhs நெகோஷியபிள். இதை தவிர விஐபி கார்டன்லேயே நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 85 லட்ச ரூபாயிலிருந்து 1.5 கோடி மேலே வரைக்கும் உள்ள வீடுகள் பல சைஸஸில் இருக்குது. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதான் ஹாலு. ஸோ ஹாலு ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க. 27க்கு 16ங்கிற சைஸில் இருக்குது இந்த ஹாலு. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 27க்கு 16. ஸோ உள்ளேயே ட்ரீ வைக்கிறதுக்கு செட்டப் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த செட்டப் இதுதான். இது ஆக்சுவல் செட்டப்பு. சூப்பராக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரீ இதே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் ட்ரீ ஒன்று இதில் வைக்கலாம். வாஷிங் ஏரியா, அதுலேயுமே லவ்லியாக ஒரு இன்டோர் பிளான்ட் எல்லாமே வச்சுருக்காங்க ஜன்னல் பக்கத்தில். ஸோ மரங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே டீக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆனால் நெகோஷியபிள் தான். இது எல்லாமே டீக்கு, ரொம்ப லவ்லியாக ஒரு மாடர்ன் டிசைனில் இருக்குது. பெரிய டோர் சூப்பராக இருக்குது. வாங்க கிச்சனை பார்த்துடலாம். ஸோ கிச்சன் வந்து ஐலாண்ட் டைப் கிச்சன். நல்ல சென்ட்ரல்லே ஃபேபரோட சிம்னி, ஃபேபரோட ஸ்டவ்வு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கேஸ் உள்ளேருந்து வரக்கூடிய ப்ரொவிஷன், அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் வந்து 11க்கு 12ங்க. 11க்கு 12 சிம்பிளான ஒரு கிச்சனு, மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த டைப் கிச்சன் தான் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதில் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ப்ளஸ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஸ்டோர் ரூமாக நீங்கள் கபோர்டு தான் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தா செட்பேக் ஏரியாவுக்கு போயிடலாம். செட்பேக் ஏரியா ப்ராப்பராக விட்டுருக்காங்க. சுற்றி கம்ப்ளீட்டாக செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. வீட்டை சூப்பராக சுற்றி வரலாம். அவ்வளோ நீட்டாக செட்பேக் ஏரியாக்கள் விட்டுருக்காங்க. அவங்க இது மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைனிங்கோட சைஸ் வந்து 11க்கு 18ங்கிற சைஸில் வரும். கீழே இருக்கிற பெட்ரூமை பார்த்துடலாம். கீழே இருக்கிற பெட்ரூம் வந்து ரெடிமேட் காட் அதில் வந்துடும். நீங்கள் ஒரு பெட்டு மட்டும் போட்டால் போதும். ஆனால் இதோட சைஸ் கொஞ்சம் சின்னது தான். 11க்கு 11ங்கிற சைஸில் தான் இருக்குது. சைஸ் கொஞ்சம் சின்னது தான். ஸ்டில் கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக வேறு ஸ்பேஸ் எதுவுமே நமக்கு இதுக்கு மேலேயும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிறதுல ஒரு ப்ராப்பர் பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம். இது பாத்ரூம் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியானது தான் கொடுத்துருக்காங்க. டைவர்ட்ரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ எல்லா வீட்லேயுமே இருக்கிறத சொல்ல தேவையில்லை, ஸ்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க ஒரு இந்த டிஃப்ரெண்ட்டான செட்டப் உள்ள வீட்டில் மாடியில் போய் மெசனைன் ஃப்ளோர்னால் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் மெசனைன் ஃப்ளோர் பற்றி யாராச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெசனைன் ஃப்ளோர் ஏரியா மட்டும் 340 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது.
ஸோ இது வந்து நம்ம சொல்கிறது என்ன ஒரு ஹால் தான், இது ஒரு ஹால் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது ஒரு மெசனைன் ஃப்ளோர், நாங்கள் ரிலாக்ஸாக உட்கார்ற ஒரு இடம். அழகான ஈஃபில் டவர்லாம் இருக்குது. சூப்பர். ஸோ இது ஒரு மெசனைன் ஃப்ளோர். இதோட சைஸ் வந்து 11x13. ஸோ இது 11x13 அண்ட் இதை நீங்கள் என்னவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அழகாக இதே ஒரு பெட்ரூமாக தாராளமாக மாற்றிக்கலாம், ஏன்னா பாத்ரூம் இருக்காது. ஸோ இதை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரு ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் போய் பார்க்கலாம், லிவிங் ஹால். இப்போது அது மெசனைன், நீங்கள் நம்ம பார்த்தது மெசனைன் ஃப்ளோர். இது கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹால் 11x12 சைஸில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 11x12 சைஸில் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹால். இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான், 16x12 சைஸ் தான். ஸோ இதுவுமே 16x12 சைஸில். இதுலேயும் ஒரு ரெடிமேட் காட் வந்துடும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட்ஸோட தீம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. திறக்க மாட்டேங்குது, நல்லா இருக்குது. தீம் எல்லாம் நல்லா இருக்குது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா குறைச்சி பேசலாம். ஃபைனல் ப்ரைஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பிளாக் தீமில் வால் மவுண்ட் க்ளோசெட்டோட சூப்பராக வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷனோட பியூட்டிஃபுல்லாக கண்ணாடி எல்லாமே வச்சு ஒரு பாத்ரூம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதான் பெட்ரூம். என்ன வகை பெட்ரூம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. பெட்ரூம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அதோ தெரிகிறது தான் நம்ம ஃபேவரட் ஹோம் தேட்டர் ரூம். ஹோம் தேட்டருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அது பெரிய விஷயம். ஸோ இது என்ன ஒரு பெட்ரூம், இதுவுமே சேம் தான், 16x12 சைஸ் தான். ஆனால் இது ஒரு வுட் அண்ட் தீம். இதில் ரெடிமேட் காட் இருக்குது. பெட் மட்டும் நீங்கள் இந்த சைஸுக்கு போட்டால் போதும். ஸோ இதில் ஒரு ரெடிமேட் காட் எல்லாமே இருக்குது. கபோர்டோட தீமே நல்லா இருக்குது. கபோர்டோட இந்த ஹேண்டில் டோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒருவேளை இந்த கலர்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு பாத்ரூம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில், ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமில் இருக்குது. பாத்ரூம் எல்லாம் ஏரியா எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்குது. இதுலேயே வால் மவுண்டட் க்ளோசெட்டு நல்ல குவாலிட்டியானதான் போட்டிருக்காங்க, பேரிவேரோடது. வாங்க வெளியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பால்கனி ஏரியா. 10x5, 5x10, 10x5 சைஸு. ஸோ இது 5, இது 10. நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ கடுமையான வெயில் டைமில் ஷூட் பண்ணிட்டு வெயில் தாங்க முடியல. மற்றபடி மழை நேரத்தில் ஈவினிங் டைம்லலாம் நல்லாயிருக்கும். கடுமையான வெயிலில் ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடுகள் எது தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணுங்கள். வாங்க நம்ம ஹோம் தேட்டர் ஏரியா போய் பார்த்துடலாம். நம்ம ஃபேவரேட் ஹோம் தேட்டர். அது கீழே பார்த்தா அந்த மெசனைன் அந்த லிவிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி 11x13 அந்த இதில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹோம் தேட்டர் ரூம் வித் அ வியூ. இதுக்கு ஹோம் தேட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ரொஜெக்டருக்கானது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ப்ரொஜெக்டர் இங்கே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சூப்பராக சோஃபாஸ் போட்டு சூப்பராக சினிமா வாட்ச் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குங்க. வீடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடு பிடிக்கணும், அங்கே பார்க்கணுங்கிற எல்லாருக்கும் இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வியூ காமிங்க, இங்கே வாங்க, அங்கேருந்து ஷூட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதான் வியூ, ரொம்ப நல்லா இருக்குது வியூ. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.